நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி, மத்திய அரசின் நிபந்தனையால் தமிழகத்திற்கு சிக்கல், மும்மொழி மற்றும் இருமொழி கொள்கைகளால் மோதல், கல்வியில் அரசியல் வேண்டாம் தமிழக அரசியல் கட்சிகள். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் உடன்பட மறுக்கிறது தமிழகம் என்கின்ற ஒரு பார்வை மத்திய அரசின் பால் வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டாம், தமிழகத்தில் எப்பவுமே இருமொழி கல்விக் கொள்கை தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசுகளில் அதிமுகவோ அல்லது திமுகவோ அல்லது திமுகவோ அதிமுகவோ வந்தால் தங்களுடைய இருமொழி கொள்கைகளினுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப கனகச்சிதமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற அடிப்படையில் வரும்பொழுது பல்வேறு புதிய பரிணாமங்களில் கல்விகளை நம்ம கொண்டு போகலாம். குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி பயிலும் மாணவியர்களை நாம் ஆரம்ப கல்வியிலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு குழந்தையை சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு தேர்வு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டை வீட்டில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெற்றோர்களுக்கு திறன் இருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் திறன் தேர்வுகள் வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு அதன் பிறகு அந்த மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் உங்கள் பையன் எங்கே படிக்கிறான் அப்படின்னா அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கிறான்னு சொல்கிறத விட XYZ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஏதோ பெரிய ஒரு நாசாவோ அல்லது இஸ்ரோவில் சேர்த்து விட்ட ஒரு பெருமையை அடைகிறார்கள். ஆனால் இது தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் போட்டித் தேர்வுகள் என்கின்ற வரும் பொழுது மாணவர்கள் இந்த தனியார் பள்ளிகள் மாணவர்கள் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவே தேர்ச்சி பெறுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கு இப்போ எங்கு பார்த்தாலும் உயர்கல்வியில் நம்ம போகும் பொழுது போட்டித் தேர்வு என்பது நிச்சயம் உண்டு, நுழைவுத் தேர்வு என்பதும் நிச்சயம் உண்டு. இந்த நுழைவுத் தேர்வுக்கு தயார்படுத்தும் பொழுது நம் அதிகமாக பார்க்கிறது, அதிகமாக போராடுவது தமிழகத்தில் நீட்டு தேர்வுக்கு எதிராக நாம் போர்க்கொடி தூக்குறோம். ஏனென்றால் இதில் ஒரு சாமானியன் ஒரு டாக்டராக முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நீட்டு தேர்வில் எழுதினாலும் அந்த மருத்துவத்துறையில் உள்ள நுழைவதற்கு தமிழக அரசு அதிமுக காலகட்டத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை வழங்கினாங்க. அதில் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10% தருகிறோம் என்கின்ற அடிப்படையில் அவங்க கருத்துக்களை முன்வைத்தார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த போட்டித் தேர்வு, உலகமயமாக்கல், அதுக்கடுத்து உலகத்தினிடையே போட்டி போடுவது, டிஜிட்டல் முறை, இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்படுகிறது. இதை ஏன் மாநில அரசு மறுக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை மத்திய அரசு வைக்கிறாங்க. இப்போது நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மகேஷ் அவர்கள் தமிழக அரசு இந்த நிதி வழங்குவதை தாமதப்படுத்துகிறாங்க, தரம் மாட்டின்றாங்க, அதுக்கு புதிய கல்விக் கொள்கைகளில் சேருவதற்கு நிர்பந்திக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். தர்மேந்திர பிரதான் பிரதான கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய கனிமொழி MP அவர்கள் தலைமையில் நேரடியாக சந்தித்து நிதியை ஒதுக்குங்க, மாணவர்களுடைய கல்வியில் அரசியல் வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் அவர்களும் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதையும் தாண்டி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். இதில் மத்திய அரசு மீண்டும் மாநில அரசை அந்த நிதி மூலம் வஞ்சிக்கிறதா என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்தினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள் இணைகிறார். மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் மூத்த கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு முருகையன் பக்கிரிசாமி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். திரு முருகையன் சார், உங்கள்கிட்ட தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது நலமாக இருக்கும். அதாவது நீண்ட நெடிய போராட்டம் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்கின்ற அடிப்படையில் இன்டர்நெட்டில் 60களில் இருந்து நடந்திருக்கு. அதற்காக மொழிப்போர் தியாகிகள் கூட தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போயும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை வருகிறதா என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தை தாண்டினா நம்முடைய தமிழக மாணவர்கள் மொழிகளில் ததிகிணத்தம் போடுறாங்கன்றது தான் ஒரு உண்மையாக இருக்குது. அதற்கு ஆங்கிலமும் தமிழ் மட்டும் போதும், ஹிந்தி வேண்டாம் அப்படின்ற ஒதுக்கியதோ அல்லது வேறு மொழி வேண்டாம் என்ற ஒதுக்கியதற்கு காரணமாகத்தான் இப்போது நம்முடைய தமிழக மாணவருடைய இந்த மொழி அடிபடுதான். அது மொழிக் கொள்கை என்பது கிட்டத்தட்ட நீதி கட்சி காலத்திலிருந்தே நாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா காலத்தில் தான் இருமொழி கொள்கை என்பதை நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை, மாநில மொழி தமிழ் தாய்மொழி, இன்னொரு மொழி தொடர்புக்கு ஆங்கிலம் என்று அதை வைத்திருந்தோம். அப்போ தான்
ஹிந்தியை திணிப்பதற்கான ஒன்றிய அரசு முயற்சியை கடுமையாக எதிர்த்து நீங்கள் மொழி போராட்டம்னு சொன்னீங்களே, மிகப்பெரிய அந்த மாதிரியான மொழிக்காக ஒரு போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் தான். பலர் உயிரிழந்தார்கள், பலர் சிறை சென்றார்கள். ஒரு மாபெரும் பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த இருமொழி கொள்கை என்பது நிலைநிறுத்தப்பட்டது. மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான மறுப்பும் நம்ம தெரிவிப்பதில்லை. ஆனால் பள்ளிகளில் இருமொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை நாம் வைத்திருக்கிறோம். இப்போது நம்முடைய 2009 நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 அரசமைப்பு சட்டத்தில் குறைந்தது 10 ஆண்டுகளுக்குள் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் தொடக்க கல்வி, 14 வயதிற்குட்பட்ட கல்வியை இலவசமாக தர வேண்டும் என்ற ஒரு அந்த அமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1915 இதாகி 47 ஆகி இன்னைக்கு 53, 57, 78 வருஷம் ஆன பிறகும் கூட நாம் முழுமையான கற்றல் அந்த இலக்கை எட்டி இருக்கிறோமா என்றால் இல்லை. அதனால தான் 2009 நம்ம ஒரு கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு கொண்டாந்தோம். 21A சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தாலே கொண்டு வரப்பட்டது. அப்பதான் சொன்னாங்க, இந்த கல்வியை இலவசமாக, தரமாக, சமமாக, 3 ரொம்ப முக்கியம். அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ஈக்குவிட்டி, அதே மாதிரி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான. இப்போ பொருளாதாரத்தில் பணக்காரன் ஏழை, ஜாதியில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, கல்வியில் அப்படி இருக்கக்கூடாது. கல்வியிலே சமநிலை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் தரமான கல்வி அளிக்க வேண்டும், எல்லோருக்கும் இலவசமாக கல்வி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுங்க? ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிதியை ஒதுக்கி அந்த நிதியிலிருந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பதுதான் அந்த சட்ட திருத்தம். அதாவது மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. 40 விழுக்காடு. மத்திய அரசு 60 விழுக்காடு, ஒன்றிய அரசு, நம்முடைய மாநில அரசு 40 விழுக்காடு நிதியை கொடுத்து செய்யணும்னு ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டம் தான் ஆக்சுவலாக 2001 நம்முடைய SSA அப்படின்னு சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. அனைவருக்கும் கல்வி திட்டம். அது வந்து தொடக்க கல்வியை மட்டும்தான். தொடக்க கல்வியை மட்டும் அளிப்பதற்காக அந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிதி கொடுத்து மாநில அரசினுடைய பரிந்துரைகளை வாரியத்தின் ஒப்புதலோடு நிதி மானியம் அளிக்கப்பட்டது. அந்த SSA தான் வந்து வருங்காலத்தில் அறிவொளி இயக்கமாகவும் தமிழகத்தில் மாறி. ஆமாம், 2001ங்க. 2009 அது RMSA ஆச்சு, ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான். தட் மீன்ஸ் இந்த தொடக்க கல்வி வரை கொடுத்து வந்த அந்த இதை மேல்நிலை கல்வி வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு திட்டத்தை வகுத்து ஒன்றிய மாநில அரசுங்களுடைய நிதி பங்கீட்டோடு, நீங்கள் சொன்ன மாதிரி 60-40 பங்கீட்டோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அதற்கு பிறகு 2010 இதே ஸ்கீமில், இதே திட்டத்தின் கீழ் டீச்சர் எஜுகேஷன், முதல்ல ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக டீச்சர் எஜுகேஷன் கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு 2018-19 தான் இப்போ நாம் பேசுகிற சமக்கிர சிக்ஷா சமக்கிர சிக்ஷா என்கிற ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், SMSA. இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எப்போ வந்ததுங்க? 2018-19. இவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்தது எப்போ? 2020, NEP 2020. 2018-19 கொள்கை வரையறுக்கிற போதுதான் இந்த 68-69, 60-40 என்கிற அந்த விகிதத்தில் நிதி கொடுத்து பள்ளியிலே கல்வித்தரத்தை 12ஆம் வகுப்பு மேம்படுத்துவது, டிராப் அவுட் அண்ட் ஸ்டாக்னேஷன், தேக்கமும் கழிவும் ஏற்படாத வகையிலே மாணவர்களை யாரும் தக்க வைக்கக்கூடாது, தேக்கம் ஏற்படக்கூடாது, கழிவு ஏற்படக்கூடாது. 3வது தரமான கல்வி, 4வது இலவசமான கல்வி, அப்புறம் ஜெண்டர் பயாஸ், அதாவது ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் பெண் கல்வி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி, இப்படிப்பட்ட இதெல்லாம் அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கி 2018 சமக்கிர இந்த சிக்ஷா திட்டம் வந்த பிறகு இந்த நிதியை ஒதுக்குவதிலே, அதுக்கு பிறகு 2020 வந்த திட்டத்துக்கும் 2018-19 வந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்திலையும் எதற்கு ஒப்பிட வேண்டும் என்பது எனக்கு தெரியல.
ஆனால் 2020க்கு பிறகு அந்த தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு தெரியும் பிஎம்சி ஸ்கூல்ஸ்னு ஒரு கொண்டாந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, உதயமாகும் அந்த ஒளிரப்போகும் இந்தியாவிற்கான பிரதம மந்திரியினுடைய கல்வி திட்டம்னு கொண்டாந்தாங்க. கொண்டு வருகிற போது அந்த பள்ளிகளிலே நீங்க கட்டாயமாக இந்த NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சில மாநிலங்களில், நம் மாநிலம் உட்பட தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், டெல்லி, மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பிஎம்சி ஸ்கூல் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு மாநிலம் என்ன கேட்டாங்க, குறைந்தபட்ச சில கொள்கைகளை மாத்துங்கன்னாங்க. அதாவது மத்திய அரசு புறவாசல் வழியா ஹிந்தியை கொண்டு வருது அப்படின்னு சொல்றீங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க. மும்மொழி கொள்கைன்றதுல ஹிந்தி மட்டும் தான் கிடையாது. நீங்க தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் எடுத்துக்கலாம், மலையாளம் எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே அது. இப்போ என்ன சொல்றாங்க, அது விளக்கமா சொல்றேன். மாநில மொழி தாய்மொழி, எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை சொல்றது நான் சொல்றேன். தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழி. இப்போ நமக்கு தமிழ் தாய்மொழி. இரண்டாவது மொழி தொடர்பு மொழி ஆங்கிலம், ஒரு வெளிநாட்டு மொழி. மூன்றாவது மொழி என்பது நீங்கள் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும். வச்சாங்களா அங்க வச்சாங்களா ஒரு கொக்கி, மூன்றாவது ஒரு இந்திய மொழிகளை கற்க வேண்டும். ஆந்திராவில் தெலுங்கு படிப்பான், இங்கிலீஷ் படிப்பான், மூணாவது ஒரு இந்திய மொழி இந்திய படிக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் படிப்பான், ஆங்கிலம் படிப்பான், மூன்றாவது மொழியான ஒரு இந்தியை படிக்க வேண்டும். அங்க வந்து ஹிந்தி மட்டும் இல்லையே, எல்லா லாங்குவேஜ் இருக்கு. நீங்க ஹிந்தியை மட்டும் நீங்க காரணம் பண்ணி தமிழ்நாட்டு பையன் போய் தெலுங்கு படிப்பானா, அதோட மட்டுமல்ல. இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். இரண்டு அழைப்பாளர்களை அறிமுகப்படுத்த வச்சுறேன். நான் உங்கள்கிட்ட தான் திருப்பி வரேன். இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சரவண பெருமாள். மாலை வணக்கம் சார். சார், இப்போ இந்த சர்வ சிக்ஷா அபியான், அடுத்து வந்து சம்ஹரா சிக்ஷா அபியான் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இணைப்பில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்தபடியாக அரங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக மற்றும் ஒரு கல்வியாளர் இணைகிறார், திரு அரவிந்த கிருஷ்ணா அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க சார். அந்த மூன்றாவது மொழியை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களை யார் நியமித்துக் கொள்ள வேண்டும்? அந்தந்த நிர்வாகமே நியமித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியா பார்ப்போம். என் தாய்மொழியை படிக்கிறேன், ரெண்டாவது ஆங்கிலத்தை படிக்கிறேன், மூன்றாவது மொழி தேசிய மொழி இந்தி என்று சொல்லாமல் தேசிய மொழியில் ஏதாவது ஒரு மொழி. பிரெஞ்சு படிக்க கூடாது, ருஷ்யன் லாங்குவேஜ் ஜப்பானீஸ் படிக்க கூடாது, மூன்றாவது தேசிய மொழியை இருக்கக்கூடிய தேசிய. நம்மை பொறுத்தவரையில இருமொழி கொள்கை என்பதில் அது என்ன விதமான பிரச்சனை? நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்மையில் வெளியிடப்பட்ட தேசிய கல்வி தர நிர்ணய பட்டியல் யார் கொடுத்தது? நம்முடைய யூனியன் ஒன்றிய அரசு தான். அந்த கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 நிறுவனங்கள், முதல்ல 200 எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 18 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கல்லூரிகள் எல்லாம் அதிக அளவு எந்த மாணவர்கள் படிக்கிறாங்க? நீங்க சொன்ன கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைவாக தான் படிக்கிறாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. சென்னை ஐஐடி வந்து டாப் 10க்குள்ள வந்திருக்கு. அந்த டாப் 10க்குள்ள நீங்க எதை சொல்றீங்களே, ஐஐடில பார்க்கும் பொழுது தமிழக மாணவர்கள் சொற்பமாக இருக்காங்க. கொஞ்சம் பாருங்க, அது வந்து 10% இடபிள்யூஎஸ் தான் அங்க இருக்காங்க. நம்மளுடைய சாமானிய மக்கள் அங்க. நீங்க கேந்திர வித்யாலயா ஐஐடியை விட்டுருங்க, அதற்கென்றே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அது. கேந்திர தமிழர்கள் படிக்க வேணாம் நீங்க சொல்றீங்க. படிக்கலாம். கேந்திர வித்யாலயா நீங்க 90% நம்ம பிள்ளைங்க தான் படிக்குது. ஆனா உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, பிற மாநிலங்களிலிருந்து புலம் பெயர்ந்து இங்க வந்தவர்கள், ராணுவத்தில் இருந்தவங்க, ரயில்வேல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவங்க, அங்க இந்தி படிச்சிருப்பாங்க, இங்க வந்தவொடனே அவங்களுக்கு இந்தி கற்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசால் ஏற்படுத்தப்பட்ட கேந்திரிய வித்யாலயால இப்ப நாளாக எத்தனை பேர் ரயில்வேல, எத்தனை பேர் ராணுவத்தில் இங்க படிக்கிறாங்க? ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா உங்க பிள்ளை படிச்சா கூட உங்க பிள்ளை படிக்கிற தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழாசிரியர்களை நான் நியமிக்க மாட்டோம். இன்றைக்கு மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய அலுவலகங்கள் எல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க உங்க பார்வையில. ஆனா
மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ரயில்வே எடுத்துக்கிறோம், அடுத்து தேசியமயமாட்ட வங்கி எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் பேசுகிறவங்க ஏன் போட மாட்டேன்றீங்க, ஹிந்தியில் ஏன் ஊழியர்கள் நியமிக்கிறீங்க அப்படின்னா அப்போ மாநில அரசினுடைய குறைபாடு தானே ஆனது. நீங்கள் ஏன் வந்து எங்களுடைய மாணவர்களை மத்திய அரசு வேலைக்கு ஏன் நீங்கள் ரெடி பண்ணலை, அப்போ உங்களை மாதிரி கல்வியாளர்கள் ஏன் அது ஹிந்தியை மறுக்கிறீங்கன்னு தான் ஒரு வேதனையாக இருக்குது. தெரியுமில்ல, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருக்கு குஜராத்தில் சம்பளம் கொடுத்தது 65 லட்சம் பேர் தேர்வில் பொதுத் தேர்வில் தோல்வியுற்றது யார் நடத்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில். இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கல்வியை பொறுத்தவரையில் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்து, புத்தகம் கொடுத்து, குறிப்புச்சுவடி கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, காலை உணவும் கொடுத்து, அதோடு மட்டுமல்லாமல் கிரையான் கொடுத்து, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து, எல்லா வகையிலும் ஊக்குவித்து இன்றைக்கு உயர்கல்வியிலையும் அப்படியே கொஞ்சம் ஹிந்தியும் கொடுக்க வேண்டியதானா? ஏன் கொடுக்கணும்? அதாவது தாய்மொழியான தமிழை படிக்க வேண்டும். தமிழை ஆங்கிலம் கொடுத்துறீங்க, தமிழை உணர்வுக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு ஊர்வா கொடுக்கலாம்ல, கூட்டு பொரியல் கொடுத்துறீங்க, ஹிந்தி என்கின்ற ஒரு ஊர்காயை கொடுக்கலாம்ல. ஒரு திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு 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 விவாதத்தில் சொன்னாங்க, ரொம்ப நிறைய பேர் ஹிந்தி பேசுறதுனால ஹிந்தி மொழியை அந்த அலுவல் மொழியாக கொண்டு வந்து உள்ளாங்க. அப்ப பிறருக்கு என்ன சொன்னாங்க, நாட்டிலே கூட காக்கை தான் அதிகமாக இருக்கிறது, ஏன் மயில போய் நீங்க தேசிய பறவைன்னு அறிவிச்சீங்க? அதனால நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். எத்தனை மொழிகள் வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாநிலத்தினுடைய கல்வி மொழி தமிழும் ஆங்கிலமும். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் காக்க தமிழ், பேசுவதற்கு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் போதுமானது. ஓகே, முதல் சுற்று கருத்து. அடுத்து இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது 15,000 ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இது அடுத்த மாதம் வந்து முடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, அதற்கு புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு சேருவதற்கு நிர்பந்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவிற்கு உண்மை? இது 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 வந்து உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறதா? இல்ல, அது உண்மை என்பதற்கு ஒரே ஒரு சான்று போதும். நாங்க இந்த திட்டத்துல சேர மாட்டோம்னு 6 மாநிலங்கள் முதல்ல அறிவிச்சாங்க. அந்த 6 மாநிலங்கள்ல 2 மாநிலங்கள் பஞ்சாபையும் ஒடிசாவையும் மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்ட பிறகுதான் 177 கோடி இந்த சமீட்சா இந்த அபியான் திட்டத்துல உள்ள பாக்கி அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை விட சான்று என்ன வேணும்? அதாவது கையெழுத்து போட்டா விடுவிப்போம், இல்லைன்னா மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் அவர்களுடைய பாணியாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு இதுக்கும் அந்த ஒரிஜினலா கொண்டு வந்த திட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நண்பர் சுட்டி காட்டியது போல 2002 வந்து வாஜ்பாய் அரசுல தான் முதல்ல இந்த 21A சேர்த்தாங்க. ஆனா மன்மோகன் சிங் அரசுல தான் கட்டாய கல்வி திட்டம் வந்தது, கல்வி உரிமை சட்டம் வந்தது. அதற்கு பிறகு இந்த 2018 எல்லாரையும் சேர்ந்து இந்த மூணு பேர்ல அமைக்கப்பட்ட சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்டிரிய மத்தியாவுக்கு வாயில் நுழைய மாட்டேன், ஏன்னா இந்தி பேரா வச்சிருக்காங்க, அதுக்கு அப்புறம் வர்றேன். அப்புறம் ஆசிரியர்கள் அந்த 3 சேர்த்து தான் அந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்தது. அதற்கு பிறகுதான் இந்த நண்பர் சுட்டிக்காட்டிய PM ஸ்ரீ திட்டம் 2022 2018 தான் அந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் வந்தது. 2022 தான் PM ஸ்ரீ திட்டம் வந்தது. இதுல அந்த பின்னாடி கொண்டு வர திட்டத்திற்கு முன்னாடியே நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன கட்டாயம்? இதே மாதிரி மறுத்த மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்களே, பஞ்சாபுக்கும் ஒடிசாவுக்கும் திடீர்னு அத ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னா எங்களுக்கும் தரமாட்டீங்க. இப்ப இது வரைக்கும் 2024-25 அந்த அவர்களுடைய பங்கு 573 கோடி. இதுவரை அவர்கள் வைத்திருக்கிற பாக்கி 249 கோடி, மொத்தம் 822 கோடி இந்த திட்டத்துக்காக ஒன்றிய அரசு நமக்கு தர வேணும். இதை கொடுக்காததுனால இப்ப நீங்க சொல்றது போற ஆசிரியர்கள் சம்பளம் போடுறதுல இருந்து இன்னும் பல பிரச்சனைகள்ல நாங்க நிதி சுமையில நம்ம சிக்கி தவிக்க வேண்டியிருக்கோம். கனிமொழி நேர்ல போனாங்க, இவர் அன்பில் மகேஷ் நேர்ல போனாங்க, கடிதம் கொடுத்தார்கள், நேர்ல போனாங்க, முதல்வர் கடிதம் கொடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் பிறகும் கூட அசைந்து கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. இதற்கு காரணம் என்ன?
எப்படியாவது இந்த நிதி நெருக்கடி கொடுத்தால் அவர் பணிந்து விடுவார்கள் என்று சொல்லி நம்புறாங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இல்ல இதெல்லாம் நமக்கு இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் சார். ஆனா தமிழக முதல்வர் நடத்தப்பட்ட நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு இதெல்லாம் கோரிக்கையா முன் வச்சிருக்கலாமே. இல்ல அதுல பல்லில்லாத ஆய்வு நிதி ஆய்வு கூட்டம்ங்கிறது அது பல்லில்லாத அமைப்பு. அவர்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் பண்றது கூட உரிமை கிடையாது. அங்க போய் பேசுறது ஒண்ணுதான், பேசாதது ஒண்ணுதான். அதனாலதான் என்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நான் நிதி வாங்க போறேன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அதை கலந்துக்கிட்டாங்களே. என்ன சொல்றீங்க? எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையும் கோரிக்கையும் கேட்பதற்காக நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்களே. கலந்துட்டதுனால என்ன 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 விளைவு ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. அவர்கள் கலந்து கொண்ட பிறகும் அதே புறக்கணிப்பு, அதே ஒதுக்குதல், அதே இதுதான் தொடர்கிறது. அதுதான் நமக்கும். அதனால இப்போ ஒண்ணு வேணாம், ஏன் மறுக்கிறார்கள், ஏன் தாமதிக்கிறார்கள், ஏன் இதை தடுக்கிறார்கள், இதற்கு என்ன பதில் அவர்கள்ட்ட? இப்ப நாம சொல்லிட்டு இருக்கோம், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 3 ஆண்டுகளாக அவர்கள் வசூலிக்கல, அவருடைய பங்கை தரல. இப்ப நம்ம பங்கை மட்டும் சரியா கணக்கு கொடுக்கல பிஜேபி சொல்லுது சார். தள்ளப்பட்டு இருக்கிறோம். நீங்க சரியா கணக்கு கொடுக்கல. சொல்றேன் இல்ல, நீங்க கணக்கு கொடுத்தா நாங்க கொடுத்துறப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. சொல்றேன் ரிலீஸ் பண்ணலையே, பண்ண போறோம் தான் சொல்றாங்களே தவிர பண்ணலையே. ஏன் பண்ணலங்கிறத நம்ம கேக்குறோம். இப்ப அதே மாதிரிதான் இப்போ அந்த NEP இருக்க புதிய கல்விக் கொள்கை அது குலக்கல்வி திட்டத்தையும் இந்தி திணிப்பையும் ஆதரிப்பதாக ஊக்குவிப்பதாக அமைகிறதுங்கிறதுனாலதான் நாம அதுல முடியாதுன்னு சொல்லி. சார், எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. இல்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு முரண்பாடு. குலக்கல்வி திட்டத்தை நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்களா? ஆமா, கடுமையாக இருக்கிறோம், அதுல சந்தேகமே இல்ல. அதை கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம். முடி திருத்துவோருடைய பையன் படிச்சுட்டு திருப்பி அதே தொழிலுக்கு போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. செருப்பு தைக்க இல்ல, இவங்க இவர் எதை செய்தாலும் மறைமுகமாகவும் தந்திரமாகவும் நரித்தந்திரத்தோடு தான் இவர்கள் செய்வார்கள். என்ன செய்யறாங்க, இந்த 5, 8, 10, 12க்கு பொது தேர்தல் வைக்கிறது மூலம் மட்டுமில்ல, அந்த 9 to 8, 12ல 8 செமஸ்டர் தேர்வு செய்யறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அதுக்கு பிறகு இந்த 4 ஆண்டு பட்ட படிப்புல இடைநிற்றலுக்கு நீங்க எப்பனாலும் நீ போனா உனக்கு அந்த நிலையில உள்ள பட்டத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். சொல்றது என்னன்னா, அந்த தொழில் முறையில அதுலயே சேர்த்திருக்காங்க. அந்த எஞ்சிய நேரத்தில் தொழில் முறையில் ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறது மூலமாக இப்போ அந்த தொழில உள்ளவங்க ஒரு தொழில் முறையில ஒரு ஊக்குவிக்கிற ஒரு திட்டம் வந்தா யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? அந்த துறையில அங்க எந்த குடும்பம் அது சார்ந்து இருக்கிறதோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு மறைமுகமான ஊக்குவித்தல். இதுதான் குலக்கல்வின்னு சொல்றோம். சரி, இது தேவையில்லாத ஒன்று. படிக்கும் போது தொழிற்செயலில் தேவையில்லாத ஒன்று. முடித்த பின் தேர்ந்தெடுக்க வேண்டியதை படிப்பதற்குள் நீ தேர்ந்தெடுத்துக்க உரிமை கொடுக்கும் பொழுது அது அவர்கள் தூண்டுகிறது. அதனால இந்த இடைநிற்றல் என்ற அம்சத்தை அது தூண்டுகிறது. அதற்காகத்தான் இவங்க திட்டமிடுகிறார்கள். நீ அதாவது எதை செய்தாவது படி என்கிறது திராவிடம், எதை என்ன சொன்னாலும் நீ படிக்க கூடாது என்கிறது சனாதனம். ஓகே, இதை நான் முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். நம்ம இன்னும் 2 பேர்ட்ட முதல் சுற்று கருத்துக்கள் வாங்கிக்கணும். அடுத்தபடியா இணையமொழியாக இருக்கக்கூடிய திரு வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள், அதாவது இதைத்தான் படிக்கணும் அப்படின்றது தான் மத்திய அரசுடைய கொள்கையா இருக்கு. திணிக்கிறது, நீங்க திணிக்கிறீங்க, ஆப்ஷனலாவே வைக்க மாட்டேன்றீங்க. ஏன் ஒரு கொள்ளைப்புறமா உங்களுடைய அதாவது செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் மாநில அரசை நிர்பந்தித்து நீங்க செய்ய வைக்கிறீங்க, பணிய வைக்கிறீங்கன்றது தான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பாளருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அரசனுடைய நிலைப்பாடு அதான் தான் இருக்கு. உங்களுடைய கருத்து திரு சரவண பெருமாள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் தமிழ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளருக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியில் தெரிவிக்கிறேன். அதாவது நான் ஒரு விஷயத்த ஹிஸ்டாரிக்கலா நல்லா புரிஞ்சுக்கிறேன். சுப்பிரமணிய பாரதியார் அருமையான ஒரு கவி, மகாகவி என்று போற்றப்பட்டவர். இன்றைக்கு திராவிட கலாச்சாரத்தால ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கவிஞர். அவர் பேரை சொன்னாலே இவங்களுக்கு அலர்ஜி. அந்த மாதிரியான ஒரு கவிஞர் கிட்டத்தட்ட 7 ஃபாரின் லாங்குவேஜ், 7 இந்தியன் லாங்குவேஜ் எழுத படிக்க பேச என்ற திறன் வைத்திருந்தார் அப்படிப்பட்ட கவி.
அவர் இருந்தா அவரை வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா கூட போட்டிருக்காங்க. துரதிருஷ்டவசமா இறந்துட்டாரு. ஆகையினால இந்த தேசத்தினோட துரதிருஷ்டவசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கவிகள் எல்லாம் வந்து ஒரு இதுவான நிலையில இறந்துடுறாங்க. இந்த மாதிரியான இத வந்து இல்ல. அடுத்தது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்து பிராண்ட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு. ஓப்பன் சோர்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும், நீங்க வந்து கம்மி ரேட்டு கிடைக்கும். அதெல்லாம் வந்து பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை அவர் தான் வந்து முதல்ல வந்து கோடிட்டு காமிச்சது. இன்னைக்கு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது 2009 கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டம், ஃப்ரீ டு ஸ்டடி, அதாவது இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% மாணவர்கள் பிரைவேட் பள்ளிகள்ல இந்த ஜூன் ஜூலை மாசத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வேவர் கிடைக்கும். அதனால இலவச கல்வி மாதிரி அவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்லே கிடைக்குது. அந்த ஸ்கீம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள், தமிழகத்தை சார்ந்த அப்துல் கலாம் ஐயா வந்து மேற்கோள் காட்டிய விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து NEP-ல நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது சரிவர அது சரி இல்ல சார், அது சரிவர அந்த அதாவது 25 சீட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, எனக்கு நல்லா விவரம் தான், 25 சீட்டு 25 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கொடுக்குறாங்க சார். ஏன் கொடுக்கலன்னு நிறைய போராட்டங்கள் நடக்குது சார். அது வந்து மேனேஜ்மெண்டே எடுத்து தனியா வித்துறாங்க சார். கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார், கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாது சார். அந்த பீரியட்ல ஜூன் ஜூலை மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல போய் பாத்தீங்கன்னா, சாரி நான் தவறா சொல்லிட்டேன், பிப்ரவரி ஜனவரி அந்த மாசம் பீரியட்ல இந்த அட்மிஷன் எல்லாம் நடக்கும்போது, எல்லா பள்ளிகளும் நடக்கும்போது அந்த பீரியட்ல அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்லைன்ல தான் இது நடக்குது. நீங்க சென்னையில மட்டுமே எல்லா எந்தெந்த டிடிபி சென்டர்ஸ் இருக்கோ அங்க வந்து நெட் இருந்ததுன்னா அவங்க இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க அந்த நெட் சென்டர்ஸ் எல்லாம். ஆனா இந்த ஸ்கீமுக்காக தான் நிறைய பேர் போய் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அந்த நெட் டிடிபி சென்டர்ல நெட்லயே போய் பதிவு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம். நீங்க கூட்டத்தை போய் பாருங்களேன், சரி. ஏன் தமிழகம் புதிய கல்விக் கொள்கையை களத்தில் விசாரித்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏன் தமிழகம் தொடர்ந்து எதிர்க்கிறது? புதிய கல்விக் கொள்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா சார், இதுல வந்து புதிய கல்விக் கொள்கையில வந்து நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். நான் அந்த பாயிண்ட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க இந்திய எதிர்ப்பு இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 3வது மொழியை படிச்சுக்க தான் சொன்னாங்க ஒழிய, நீ தெலுங்கு படி, கன்னடம் படி, தமிழ் அல்லாத இங்கிலீஷ் அல்லாத 3வது மொழி மராட்டி படி, இந்தியாவில இருக்க எந்த மொழி வேணா தேர்ந்தெடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய இந்திய தான் படிக்கணும்னு வற்புறுத்தலையே. NEP-ல அப்படியே வற்புறுத்தி இருக்காங்க. 3வது லாங்குவேஜ படிங்க. இப்ப பேசினவங்க கூட அதான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சில பகுதிகள்ல இன்னைக்கு ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல தெலுங்கு டீச்சர் இருக்காங்க. தெலுங்கு வந்து பாடம் எடுக்கப்படுகிறது, பரீட்சை நடக்கிறது. தமிழகத்துல நடக்கலையா? தமிழகத்துல வந்து ஏன் பெருவாரியாக கிட்டத்தட்ட ஒரு 55% தெலுங்கு வாழக்கூடிய பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். 65% சொல்றாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருப்பதாக சொல்லலாம். இன்னைக்கு காலையில கூட ஒரு விவாதம் அதை பத்தி என்னுடைய நண்பர்கள் மத்தியில. அதனால இந்த 3வது மொழியை கத்துக்கிறதுல என்ன தவறு? சுப்பிரமணிய பாரதியார் அழகா பாடினார், சுந்தர தெலுங்கிலே பாட்டு இசைத்து அப்படின்னாரு. புரியுதுங்களா? அழகுனா தமிழ் மொழி. சரி, ஹிந்தி இருக்கிறதுனால எதிர்க்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ரைட், ஓகே. அந்த அது வந்து என்னோட கேள்வி உள்வாங்கிக்கோங்க. இந்த விவகாரத்தை தான் நீங்க கொள்ளைப்புறமா உள்ள கொண்டு வரீங்க. இதை ஏத்துக்கலன்னா நிதி தர மாட்டேன்னு மிரட்டுறீங்க, மத்திய அரசு நிர்பந்திக்கிறீங்க தான் குற்றச்சாட்டா இருக்கு. சரவணபெருமாள் சார், அது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஹிந்தி ஆப்ஷனலா வச்சிருக்கிறீங்க, ஆனா வந்து உனக்கு நிதி வேணும்னா புதிய கல்விக் கொள்கைக்கு உள்ளவா அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறீங்க, பயமுறுத்துறீங்க, அச்சுறுத்துறீங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டா இருக்கு. பயம்படுத்தலாம் கிடையாது சார். யார் சார் பயன்படுத்துனாங்க? நீங்க வந்து மத்திய அரசு பெடரல் ஸ்ட்ரக்சர் என்ன பயமுறுத்தல் வேணும்? நிதி கொடுக்காம சார் 573 கோடி 15,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட போறாங்க, லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட போறாங்க. கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் கொடுக்கப்படும் நிதியை மறுக்கிறீங்க. அதான் கேள்வி. சரி, ஓகே. சரவணபெருமாள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் கருத்துக்களை மீண்டும் ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்முடைய முருகையன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நிர்பந்திக்கிறீங்க, அச்சுறுத்துறீங்கன்றதுக்கு நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கிறது ஒரு பெரிய சாட்சியில் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு.
சார் அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி தத்துவத்துல வந்து இவங்க வந்து இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பாலிசின்றது ஏற்கனவே நல்லா தெரியும். மும்மொழி கொள்கை அப்படின்றது எந்த லாங்குவேஜ் வேணா படிங்கன்னு தானே சொல்றாங்க. அதை நீங்க ஏன் சைன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது என்ன பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்றத வந்து ஸ்கீம். அந்த ஃபார்முலா பிரகாரம் 3 லாங்குவேஜ் இது வருது, புரியுதுங்களா? தமிழ் எல்லாம் எடுத்துலயே நீங்க இங்கிலீஷ் தமிழ் அதெல்லாம் படிக்கிறீங்க, அதோட நீங்க தெலுங்கு கன்னடா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும்னு தானே சொல்றாங்க. இந்திய திணிக்கலையாங்க? எங்க இந்திய திணிக்கிறாங்க? அது ஒண்ணு. அந்த இதுல வந்து இந்த டேர்ம்ஸ்ல வந்து நீங்க சைன் பண்ணாதனால அவங்க வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதுதான் வந்து விஷயமே ஒழிய நீங்க வந்து இந்த பிளாக் லெவல் டீச்சர்ஸ், அதாவது பார்ட் டைம் டீச்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் வந்து சேலரி போகுது. மெயின் டீச்சர்ஸ்க்கு யாருமே சேலரின்றது அந்த ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ், அதெல்லாம் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ், டீச்சர் எஜுகேட்டர்ஸ் 15,000 பேருக்கு வந்து இந்த சேலரி போகுது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அது இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா 25% கோட்டா ஆர்இடில வந்து அந்த இதுவும் ரீஇம்பர்ஸ் பண்ண முடியல. ஏங்க அது வந்து வேற ஸ்கீம். நீங்க இதையும் இதையும் இந்த இதுலயும் ஏன் லிங்க் பண்றீங்க? அது ஒன்னாவது பாட்டு, அதுக்கு தனி ஃபண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்க வந்து தவறான கருத்தை பதிவிடுவதால் நான் குறுக்கிடுகிறேன். இந்த சமக்கிர சிக்ஷா திட்டம் என்பது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது உள்ளிட்ட, அதாவது டிராப் அவுட் இடைநிற்றலை தவிர்த்தல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தல், தரத்தை கல்வியில் கொண்டு வருதல், எல்லாமே பெண்களுக்கான கல்வியை மேம்படுத்துதல், 25% தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கான நிதி அளித்தல், இதனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் வாரியத்தின் ஒப்புதலோடு கொடுக்கப்படுவதுதான் சமக்கிர சிக்ஷா திட்டம் என்பதை எவ்வளவு டீச்சர்ஸ் மொத்தமா இருக்காங்க. தமிழகத்துல எத்தனை ஆசிரியர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இருப்பாங்க. இதுல வந்து இந்த 15,000 பேருக்கு தான் அந்த சம்பளம் வராது. அதாவது எஸ்எஸ்ஏ திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும். எஸ்எஸ்ஏ திட்டத்துல வந்து எஸ்எஸ்ஏ திட்டத்துல எத்தனை பேர் உயர்நிலை கல்வியிலும் மேல்நிலை கல்வியிலும் பயிற்சி வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் பாதித்தா யார் பாதிப்பா? லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிப்பா இருக்கு. நீங்க வந்து இது மட்டும் கிடையாது சார். திராவிட மாடல்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்திருக்கு. நர்ஸுங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. 5 வருஷம் ஸ்கீம்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இவங்க வந்து நர்ஸுங்களை வந்து வேலையில வச்சிருக்காங்க. அந்த நர்ஸுங்களா இன்னைக்கு வந்து சேலரி வரல, 2 மாசம் சேலரி வரல. ஏன் இதே முதலமைச்சர் தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேலரி வரல, டீச்சர் இன்னைக்கு வந்து நர்ஸுங்க வந்து கம்ப்ளைண்ட். அங்க வந்து பணியிடங்கள் 6 காலி இருக்கு, அதை நிரப்ப மாட்டீங்க. இல்ல சேலரி இல்ல சார், அதாவது சேலரி வரல வரலையா? மத்திய அரசு தொகுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேலரி கரெக்டா வருது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எல்லாரும் கரெக்டா போயிட்டு இருக்கு சார். ஏன் போகல? மத்திய அரசாங்கத்துல இருக்கவங்க சேலரி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. மத்திய அரசு பள்ளிகளில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு மட்டும்தான் உதவி வழங்கப்படுகிறது தவிர மத்திய அரசு நடத்தக்கூடிய இடைநிலை கல்வி வாரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாமே செல்ஃப் பைனான்சிங், சுயநிதி. அதனால அங்க எய்டு கிராண்ட் எல்லாம் வரப்போறது இல்லை. எங்க வருது? ஒன்லி கேந்திர வித்யாலயம் மட்டும்தான் உங்க ஸ்கூல் இங்க இருக்கு, வேற எதுவுமே இல்ல சார். கேந்திர வித்யாலயம் அந்த ஸ்கீம்ல ஏன் சார் சேர்க்கறீங்க? இவரே சென்ட்ரல் ஸ்கூல் என்ன இருக்கு சொல்லுங்க. ஃபண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. நீங்க இவ்வளவு பொய்ய சொல்றீங்க. பொய் இல்ல, நீங்க சொல்லுங்க. பொய் பிரச்சாரம் மாடல் சொல்றீங்க. திராவிட மாடல்ங்கிறது பொய் பிரச்சார மாடல். ஓகே ஓகே சரி, நான் உங்கள்ட்ட முதல் சுற்று கருத்தை நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே எல்லா இடத்துலயும் பொய் பிரச்சார மாடல் நீங்க. சரி ஓகே ஓகே சரவணபுரம் அப்படியே இணைப்புல இருங்க. நான் ஒரு முடிச்சிட்டேன். இல்ல வர இன்னொரு 4 நிமிஷம் ஆச்சு. முதல் சுற்று கருத்தை நான் வாங்குறேன். பாயிண்ட் சார். சரி விரைவா சொல்லுங்க. அதாவது இவங்க வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு கோர்ஸ் ரன் பண்றாங்க சார். ரைட் ஓகே, இத பத்தி பேச போறோம். அப்படியே இணைப்புல இருங்க. நம்ம பேசலாம் பண்ண வேண்டியது. ஓகே பேசலாம். ஸ்பெஷல் ட்ரெய்னிங் நீங்க வந்து அதுல லிங்க் பண்றீங்க. சரி ரைட் ஓகே இல்ல இத பத்தி நம்ம பேச போறோம், பேசலாம். அப்படியே இருங்க. மற்றும் ஒரு கல்வியாளர் திரு அரவிந்த் கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். அதாவது நீங்க இப்போ நேரடி பயிற்சியில இருக்கிற ஒரு ஆசிரியராக தான் இருக்கிறீங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை இருமொழிக் கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை அப்படின்றத கொண்டு வராங்க. அது புதிய கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த இருமொழிக்கு மொழி என்பது தமிழகத்தில் தமிழும் ஆங்கிலமும் இது வந்து காலமாக வேறொன்றி வந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த 3வது மொழின்னு வரும்பொழுது ஹிந்தியை மட்டும் தூரமாக தூக்கி வச்சுட்டு மற்ற மொழியில் இருந்திருந்தால் தமிழக அரசாங்கம் வரவேற்றிருக்குமா, இல்லை ஹிந்தி இருக்கிறனால தமிழக அரசாங்கம் எதிர்க்குதா? இதான் இப்போ பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. இதை நான் பார்க்குறது வந்து பியூர் பாலிடிக்ஸாக தான் பார்க்குறேன். இது வந்து மக்கள் வெல்ஃபேரை தாண்டி அது ஒரு பாலிடிக்ஸை வந்து இது தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி இதை வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு டக் ஆஃப் பவர் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஹிந்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தியை மட்டும்
மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்தியாவில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். இவங்க ஐயா டாக்டர் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல 22 மொழி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 22 தள்ளிடுறாங்க, 21 தள்ளிட்டு இந்தியை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையே அங்கே தான் சார் ஆரம்பிக்குது. இப்போ மும்மொழி கொள்கை ஐயா வேணான்னு சொல்கிறார்ல, இப்போ மும்மொழி கொள்கையில் இப்போ ஹிந்தி மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. மிச்சம் 21 லாங்குவேஜ் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போது நீங்கள் வந்து 21 லாங்குவேஜும் பிறந்துடுறீங்க. ஏன் ஹிந்தியை பார்த்து பயப்படுறாங்க? என்ன அது அவங்கள தான் கேட்கணும். ஆக்சுவலாக இது பல பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். இந்த ஹிந்தி வந்து எங்களுக்கு வேண்டாம், ஹிந்தி தீர்ப்புலேருந்து. நீங்கள் ஒரு கல்வியாளர் ஆசிரியர் நினைக்கிறேன், ஹிந்தி என்பது அது ஹிந்தி இல்ல சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்துக்கு ஹிந்தின்னு லேபிள் விட்டுருக்காங்க. அதனால தான் அப்படி சொன்ன போனால் நீங்கள் இப்போ இந்த குஜராத்தி ஆகட்டும், இந்த பெங்காலி ஆகட்டும், இதெல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து பிரிஞ்சு இப்போ தமிழ் மலையாளம் மாதிரி அது சமஸ்கிருதத்தில் வந்த மொழின்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப போக விரும்பலை. சரி. ஆனால் இதனால் மக்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ மத்திய அரசாங்கம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க. இப்போ இவங்க எதிர்க்கிறதே அதுதான். இந்த மும்மொழி கொள்கையினால நாங்கள் இதில் எம்ஓஏல சைன் பண்ண மாட்டோம். இப்போ 6 ஸ்டேட் அதில் வந்து அக்செப்ட் பண்ணல. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, ஒரிசா அண்ட் பஞ்சாப். இதில் வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க மும்மொழி கொள்கை பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிஎம்சின்ற பேர் பிரச்சனை. அந்த பேரை மாற்றினா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணி தே ரெடி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எஜுகேஷன் மினிஸ்டர், நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அதில் சைன் போடாமல் வச்சிருக்கு. இது ஒரு பக்கம், இவங்க பக்கம் பாலிடிக்ஸு. இதை வந்து புகுத்தியே ஆகணும். மத்திய அரசாங்கம் ஒரு அழுத்தம் கொடுக்குது. வேற மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபண்டை கட் பண்றது ஒரு அழுத்தம் இருக்கு. இப்போ இவங்க செய்யறதும் தவறு தான். இவங்க இதுல பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தான். அப்ப இதை வந்து இவங்க எப்படி சரி செய்யணும்னு தான் இந்த நேரத்தில் பார்க்கணும். இப்போ இவங்க இது இந்த இன்னைக்கு வரல சார், இது 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஜூலை மாசத்துல இருந்தே அப்போ ஜூலை மாசத்துல இருந்து ஆகஸ்ட் முடிய நீங்க என்ன பண்ணிருக்கணும், இங்க பக்கம் தமிழக அரசுல உள்ள மூத்த அறிஞர்களும் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் உட்காந்து பேசி, ஓகேங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல என்ன பிரச்சனை, இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம், இதுல நீங்க இப்படி மாத்தி கொடுத்தீங்க அக்செப்ட் பண்றோம்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதுல ஒரு சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா பண்ணாம அதை இவங்களும் அதை பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க, அவங்க அதை பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. அவங்க வேற அழுத்தம் கொடுத்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்களேன், 3 லாங்குவேஜ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். இப்போ உங்களோட வீட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நல்ல 3 லாங்குவேஜ் படிக்கணும், நல்ல அறிஞன் ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை வேணாம்ப்பா எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதுமா, தமிழ் மட்டும் படிச்சுட்டு போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, தமிழ்ன்றவங்க யாரும் வந்து தமிழில் யாருமே பேசல, தங்கிலீஷில் தானே பேசுகிறேன். தமிழை கூட அதுதான் சொல்கிறேன். இப்போ எதில் ஒன்றுலையாவது அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பையன் நல்லா படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கணும், என் பையன் ஃப்ரெஞ்சு பேசுவான், என் பையன் அரபிக் பேசுவான், என் பையன் வந்து லத்தீன் மொழியில் பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமையாக இருக்குல்ல. அப்போ படித்தா தானே வரும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்தி மட்டும் பண்ணின்னு சொல்லல. அங்கதான் இப்போ இவங்க இந்த திருச்சி சொல்றது தான், இதுதான் இந்த திருச்சி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி, ஏன்னா ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அது இட்ஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் அ லாங்குவேஜ் அப்படின்பாங்க. ஸோ அதை ஏன் ஹிந்திக்கு கொண்டு வர அப்படி பைத்ரூ இல்லை சார். அது இப்போ இதில் என்ன, இப்போ மத்திய அரசோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்க. இப்போ இந்த மாதிரி பெங்காலி ரொம்ப ஒரு மக்கள் யூஸ் பண்றாத லாங்குவேஜா போயிடுச்சு. அந்த ஊர்ல வந்து ரொம்ப கம்மியான மக்கள் இப்ப எல்லாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே குஜராத்லயும் அதே மாதிரி ஹிந்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவன் அதுதான் சொல்றேன், அதுதான் அந்த முன்மொழி கொள்கை. அந்த ஹிந்தி வரவிட்டா அந்த மாநில இல்ல 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 இங்க இப்போ இருங்க, அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து ஐயா ஒரு நிமிஷம், அது எப்படி ஹிந்தி வந்து தமிழ் அழிக்கும்? இனத்தை அழிக்கும். இப்போ தமிழ் இந்திய கபடி தாய்மொழியை மறந்த ஒரு அதனுடைய வரலாற்று தாய்மொழியை மறக்க விஷயமே தமிழ் இனமே அழியும். ஆகவே நீ 3வது மொழியை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு யார் சொல்றது? தமிழ்நாட்டில் போட்டோம். இப்போ ஆனால் பள்ளிக்கூடத்தில் மொழியை கற்பிப்பது மட்டுமே பள்ளிக்கூடம் அல்ல. 2 மொழிகளை கற்றுக்கொள், உன் தாய்மொழியை கற்றுக்கொள், தொடர் மொழியை கற்றுக்கொள், மீதிபடி கணக்கு, அறிவியல், வரலாறு, விஞ்ஞானம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள். மொழி மட்டுமே கற்றுக்கொள் என்று 3வது மொழியை சொன்னாரே. செலவு தந்தைக்கு ஒரு 1000 சென்றது, நலம் ஓர் துணையும் கண்டிலேன் என்றவர் தான் பாரதி ஆங்கில கல்விய. அதே மாதிரி என்ன சொன்னார், யாமறிந்த மொழி பல மொழிகள் கற்றார், உண்மை.
யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னவர் தான் பாரதியார். சொன்னாரு இப்படி ஒரு தமிழ் இனப்பற்று மொழிப்பற்று இல்லாதவர்கள் இங்கே இருந்தால் இனம் அழியும். அதை இந்த திராவிட மாடல் அரசு ஒத்துக்கொள்ளாது. கடந்து வாணிபம் செய்தது ராஜராஜ சோழன். அன்னைக்கே குதிரைப்பட யானைப்படைன்றதே சீனாவுக்கே கத்து கொடுத்தவன். ஏன்னா நம்முடைய தமிழர் அவரு அன்றையிலிருந்து இன்றைக்கு தமிழ் இருந்துட்டு தானே இருக்கு. சைனாவுல தமிழ் மொழி கல்வெட்டுகள் இன்னைக்கு இருக்கு. அந்த தமிழை அழிப்பதற்கான முயற்சியாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தைக்கு கல்வி கொள்கையில் தன்னுடைய கொள்கையை பதிக்க எதிர்கட்சி தலைவருடைய எடப்பாடி அவர்கள் கூட இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்க தங்களுடைய அரசியல் கொள்கையை பதித்தால் அது இதாகுமோ அங்க போய் பதிக்க அந்த பிஜேபி விரும்புகிறது. என்னோட ஒரு கேள்வி, இப்ப நீங்க தமிழக இப்ப நான் இங்க இருந்து மைக்ரேட் ஆயிட்டேன் சார். கர்நாடகால எனக்கு பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. என் பையனுக்கு எத்தனை பேர் இந்திக்காரு தமிழ் பேச விடுங்க சார். என்னால தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் போய் தமிழ் கத்துக்க முடியுமா சொல்லுங்க. தமிழ்நாடு இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல கன்னடமும் இந்தியும் இங்கிலீஷ் தான் கத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வரும். இந்த இப்ப கர்நாடகாக்கு அப்ளிகபிள் ஆகும்ல. அன்னைக்கு நான் தமிழ் கர்நாடகால இருந்து படிக்கலாம்ல. இப்ப இங்க இருந்து மைக்ரேட் ஆகி போறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? இப்ப கர்நாடகால நீங்க வந்து கன்னடமும் இந்தி செகண்ட் லாங்குவேஜ், கன்னடம் இஸ் மஸ்ட், இங்கிலீஷ். அப்ப நீங்க தமிழ் படிக்க முடியாது. இப்ப இது கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நான் இங்க இருந்து கர்நாடகாக்கு மைக்ரேட் ஆகுறேன். ஏன்னா வேலை அங்க இருக்கு. பையன் கர்நாடகால இருந்து தமிழ் படிக்கலாம். இப்ப என்னோட சகோதரோட பையன் தமிழ் தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, கன்னடம் தான் தெரியும். கன்னடம் எழுத படிக்க தெரியுது, ஆனா தமிழ் இங்க இருந்து போனதுனால அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆந்திராவில் போயிட்டு தெலுங்கு இங்கிலீஷ் தவிர தமிழ் படிக்க முடியும்னு சொல்றாரு, ஒத்துக்கிறேன். இங்க நாங்க சொல்றது என்னன்னா, இங்கேயும் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகள் முதல் மொழியாக அது தாய்மொழி தெலுங்கு படிக்கட்டும், தப்புன்னு சொல்ல. தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழி. வெளிநாட்டுல போய் எப்படி சார் தமிழ் படிப்பீங்க? வெளி மாநிலத்துல போய் தமிழ் படிக்க முடியுமா? வெளி மாநிலம் சார், வெளி மாநிலம் போறேன். குஜராத்ல ஒருத்தர் தமிழ் படிச்சா வேணாம்னு சொல்லுவீங்களா? நெடியாரர் குடும்பம் ஆந்திராவில் போறீங்க. அந்த ஆந்திராவில் முதல் மொழியாக உங்களுடைய தாய்மொழியை கற்பிக்க வேண்டும். தாய் தமிழ். அதைத்தான் இங்க உருது கற்பிக்கிறோம், தெலுங்கு கற்பிக்கிறோம், மலையாளம் கற்பிக்கிறோம், அவர்கள் தாய்மொழியை கற்பிக்கிறோம். தாய்மொழியையும் தொடர்பு மொழியும் தவிர்த்து மேலும் ஒரு இந்தி மொழியை திணிக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்தில் என்பது திராவிட. மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல அதர் ஸ்டேட்ஸ்ல தமிழ் படிக்க முடியாது. நீங்க பிராக்டிகல் இது நீங்க பிராக்டிகல் எந்த ஸ்கூல்லயும் தமிழ் படிக்க முடியாது. அதுக்கு தான் சார் இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா ஸ்டேட்லயும் போய் தமிழையும் படிக்கலாம். நீங்க எல்லா ஸ்டேட்காரனும் மதர் டங்கையும் மறக்க மாட்டான், அந்த ரீஜனல் லாங்குவேஜையும் படிப்பான், ஆங்கிலத்தையும் படிப்பான். நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துக்கு நீங்க பேசுறதுக்கு ஒரு மொழி வேணும். அத சொல்லுங்க. தமிழ் மாநிலத்தில் தெலுங்கு படிப்பது போல் தெலுங்கு மாநிலத்தில் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்கள். அதுதான் சார் இது. இந்தி படிக்க சொன்ன அர்த்தம். இந்தி படிக்க சொல்லலையே. திரு வைத்தியலிங்கம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான கருத்தை அவங்ககிட்ட நான் தொடங்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய திமுக அரசாங்கம் வந்த முதல் குடியரசு தின விழாவில் அந்த பேரணி அணிவகுப்பில் நம்மளுடைய வரலாற்று தலைவர்களை நம்ம அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அலுவல் குழு என்ன சொல்லிட்டாங்களோ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை நம்ம தமிழகத்தில் ஊர்வலமாக விட்டோம். இப்போ தமிழ் பாட நூல்கள் இருந்த முக்கியமான வரலாற்று தலைவர்களுடைய படிப்பை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் படிக்கிறது தப்பா சரியா? இல்ல, அதுல யாரும் தவறுன்னு யாரும் சொல்ல இல்லையா? அதுதான் அந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. ரெண்டு விவாதங்க. ஒண்ணு, NEP புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான பிரச்சனையை இதுல போட்டு குழப்ப கூடாது. ஆனா ஒன்றிய அரசு வேண்டுமென்றே அதை செய்கிறது. இப்ப பிரச்சனையில இங்க பேசின யாராவது அத்தனை பேரும் யாராவது 822 கோடிய ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பதற்கு நியாயம்னு சொல்லி யாராவது பேசினாங்களா? இல்ல, யாரும் பேசல. இல்ல. ஏன் நியாயம் இல்ல? ஏன் எங்களுடைய அரசியல் எதிரான அதிமுக கூட இதை கண்டிச்சிருக்கிறது, எடப்பாடி கண்டிச்சிருக்கிறார். சோ இது அனைவரும் ஒரு சேர கண்டிப்பதற்கு உரிய ஒன்றிய அரசுடைய பாரபட்ச நடவடிக்கைங்கிறது சந்தேகம் இல்ல, புரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ மொழி நண்பர்கள் சில பேர் மொழியை கத்துக்கிறது பத்தி எல்லாம் பேசினாங்க.
தேவையே இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கேன். இங்க வந்து தமிழை கன்னடத்தை பாட மொழியா கற்காதவர் தமிழ் வியாபாரிகள் கன்னடத்துல அசத்துறாங்க. அங்க சாணாவிக்கு போங்க, அங்க மராத்தியை சொல்லிக் கொடுக்காம தமிழர்கள் மராத்தி பேசுறாங்க. வங்கத்துக்கு போங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் வங்கம் பேசுறாங்க. ஏன் இங்கே தமிழகத்திலே பணிபுரிகிற வட இந்திய அதிகாரிகள் தமிழை பாடமாக படிக்காமல் இங்க தமிழ் அழகா பேசுறாங்க. ஆக இது என்ன தெரியுது, பள்ளிக்கூடத்தில் படித்துதான் அந்த வேற்று மொழியை பேச வேண்டும் முடியும் என்பது இல்லை. தேவை ஏற்பட்டால் அவரவர்கள் படித்துக் கொள்வார்கள். ஆனா நீ ஏன் இந்த பேர்டன் ஆஃப் லேர்னிங் இருக்கு பாருங்க, படிப்பதனுடைய பளு, அதை ஏன்டா எங்களுக்கு 3ஆக கிடிக்கிறேன்னு கேட்கணும். அதுக்கு பதில் இல்ல. அது ஏன் முடிச்சு 2 போதும். அதுக்கு ராஜாஜி சொன்னார், இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படி சொன்னாரு. ஏன் இப்போது போது வேணும்னா தேவைப்பட்டால் ஏன் தமிழ, இந்தி, வங்காளம் எதனாலும் கத்துக்குவான். தேவைப்பட்ட ஏன் அங்க இந்தி கத்துக்கிட்டு அங்க போய் வேலை செய்யலையா? தேவை அடிப்படையில் கற்றுக்கொள்வார்கள். மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா பண்டித நேருடைய உறுதிமொழி என்ன, இந்தி தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் தொடரும் தானே. வாயில நுழையாத பேரெல்லாம் போட்டு எங்களை வந்து பாடாப்படுத்தி எங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்களே, இதுக்கு பேர் என்ன? டார்ச்சர். ஐ ஓப்பன்லி சே இட் இஸ் டார்ச்சர். நீ ஆங்கிலத்திலும் சொல்லி, நீ சமஸ்கிருதத்துல வேணா வச்சுக்கோ, இந்தியில வேணா வச்சுக்கோ, ஆனா வர்ற பேரெல்லாம் இந்தியா இருக்கு. எங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. we are suffering, we are torturing. இதை நிறுத்தலைன்னு சொன்னாக்கா ஒரு மக்கள் வந்து எதிர்காலத்துல எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை உங்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். திரு சரவண பெருமாள், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. ஹலோ, கேக்குதுங்களா? இப்பதான் சார் கேக்குது. கேக்குது. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் சார். அதாவது 2006 நான் மும்பை போனேன். இந்தி என்னமோ பெரிய குதிரை கொம்பு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா வந்து உண்மையிலே வந்து பொறுமையா இருந்து அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேஷம் இம் வருது, விஷயம் இம் வருது, விஷய ஆரம்பம் ஆரம்ப அப்படின்னு முடிச்சுறாங்க. இம் வரல. தமிழுக்கும் இந்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் வந்து தெளிவா இம் வரும். 45% வார்த்தைகள் இது மாதிரி இருக்கு. இதுல என்ன கஷ்டம், என்னுடைய தமிழ் வாசம், அதாவது சந்தான சபரிமுத்து, சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா டான் பாஸ்கோ பெரம்பூர்ல படிச்சேன். எனக்கு தமிழை ஊக்குவித்த அந்த ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு வந்து நினைவு கூறுகிறேன். ஏன்னா இந்தி மொழியை எளிமையா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அவர்கள் தமிழ் அடித்தளம் விட்டதுனால இன்னைக்கு இந்த இந்திய வந்து கிளியரா படிச்சிருக்கேன். இந்தி வந்து இன்னைக்கு வந்து நீங்க இதே ஜூம்ல வந்து 1 லட்சம் பேர் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க. 10 நாள்ல ஹிந்தி படிக்க வைக்கிறேன்னா, பேச வைக்கிறேன்னா இல்லையா? சரிங்க சார், அந்த 800 கோடி எப்ப ஒதுக்க போறீங்க? 800 கோடி எப்ப ஒதுக்க போறீங்க? அதான் கேள்வி. என்னங்க சார்? 800 கோடியை எப்ப மத்திய அரசு ஒதுக்க போகிறது? அதான் கேள்வி சார். அதாவது நீங்க வந்து கூட்டாட்சி தத்துவத்துல என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாதான் எந்த ஃபண்டுமே கிடைக்கும். அந்த எய்ம்ஸ் ஃபண்டுனாலும் சரி, இல்ல மெட்ரோ ஃபண்டுனாலும் சரி, நீங்க வந்து ஆடிட் அக்கவுண்ட்ஸ், அது இல்லாம வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து குளறுபடி கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக தமிழக அரசு செயல்படுகிறது. பஞ்சாப் அரசாங்கம் செயல்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் ஞாபகம் வேண்டும், துண்டு துண்டாக ஆக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல், பொய் பிரச்சார மாடலுடைய ஆட்சியினுடைய அவலம். என்னுடைய நான் வந்து தெளிவாக சொல்லுகிறேன் சார். நான் இன்னைக்கு வந்து 50 வயசு எனக்கு. கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். கல்வி என்பது ஒரேடியா ஒன்றிய அரசிட்ட இல்ல. ஒத்திசைவு என்றால் கலந்து ஆலோசித்து எங்களுடைய கருத்தையும் கேட்டு புரிந்துணர்ந்து ஒப்பந்தம் போட்டு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் கல்வியாளருடைய கோரிக்கை, மக்களுடைய எதிர்பார்ப்பு.
இந்த மாதிரி எல்லாம் மோடி மாதிரி எங்க இருக்கு கல்வி? யார்கிட்ட இருக்கு? என்ன எங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு. கலந்து ஆலோசனை கலந்து ஆலோசித்து பிரச்சார மாடல்லாம் சொல்லிக்கிட்டு நிதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு நிதி? ஆமாங்க, நீங்க பொய் பிரச்சார ஆட்சி நடத்த அட்சய பாத்திரத்தை புடிங்கிட்டு பிச்சை பாத்திரத்தை எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஏற்பட்ட கடிதம் உங்களுக்கு ஏற்படும். ஏற்பட்ட கடிதம் உங்களுக்கு ஏற்படும். இல்ல அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எப்படி நடத்தி கொண்டு வருகிறீர்கள்? இங்க சுதந்திர பத்திரிகை சுதந்திரம் இருக்கா பேசுறதுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். பெருசா பேசுறீங்க டெமோக்ரஸியை பத்தி, கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி. கூட்டாட்சி தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூட்டாட்சி தத்துவம் எதிராக நடக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் நிதியை போய் நிறுத்தி வச்சிருக்கீங்க கல்விக்கு. ஓகே ஓகே சரவணபவன், உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து ஒருவரே. ஒன்றே ஒன்று தான் சார், இதனால் மாணவர்களோ ஆசிரியர்களோ பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசும் சரி ஒன்றாக உட்காந்து இதை ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மக்களுக்கு இதை இந்த பயன் சென்றடையும்படி ரெண்டு அரசும் சேர்ந்து செய்யணும். இதில் பாலிடிக்ஸை தள்ளி வச்சுட்டு, ஏன்னா எஜுகேஷன் ப்ளஸ் மெடிசன் இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாமல் பாலிடிக்ஸை இவங்க கொண்டு வரக்கூடாதுன்றது என்னோட கருத்து. கல்வியாளராக இது என்னோட கருத்து. நன்றி. திரு முருகன் பக்கிரிசாமி, நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து. நிறைவான கருத்து நான் மீண்டும் சொல்றேன், கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது. மாநிலத்துக்கு கல்வி அளிக்க வேண்டிய பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறோம் என்பதற்காக தங்களுடைய கொள்கையெல்லாம் பிஜேபி கொள்கை, இந்துத்துவா கொள்கை எல்லாம் கல்வியில போய் திணிக்க கூடாது. நிதின்றது மக்களுடைய வரி பணம் தானே, மத்திய அரசு கொடுக்குறது. நம்முடைய நாம பெற்று தருகிற நிதியை நீங்கள் பெற்றுக்கொண்டு வைத்துக்கொண்டு உங்களுக்கு நிதியை தர மாட்டோம் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி கண்டிஷன் போடுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எந்த ஒரு நிதியையும் பார்த்து கல்வி, ஒரு தீப்பெட்டி, ஒரு உப்பு, ஒரு அரிசி வாங்கினா கூட நம்ம வாங்குற வரியில 75 விழுக்காடு அங்கே போய் விடுது. நீங்க வச்சுக்கிறீங்க, திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? பிஎம்சி கொள்கையை ஏற்றுக்கிறியா, இந்தியை சொல்லிக் கொடுக்குறியா, இந்தியை திணிக்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கிறியா சொன்னால் எப்படி சார் இது மாநிலம்? அப்போ மாநிலத்துக்கு எதுக்கு சட்டமன்றம்? மாநிலத்துக்கு எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்? எப்படி மாநிலத்துக்கு என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? இந்த கல்வியாவது 2 பேர்கிட்ட இருக்கிற இணக்கப்பட்டியல் தானே. அப்போ கலந்து ஆலோசிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சில மாற்றங்களை கேட்குறாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில குறைந்தபட்சத்தை மாற்றுங்கன்னு தமிழ்நாடு சொல்லிச்சு. அதை கூட நாங்கள் கேட்க மாட்டோம். அடமெண்ட்டாக ஃபண்டு கொடுக்க மாட்டோம்னா இதனால் நோக்கம் என்ன? சமக்கிர சிக்ஷாவுடைய நோக்கம் என்ன? அனைவருக்கும் கல்வி அளிப்பது, மறுக்கப்பட்ட குழந்தைகள் கல்வி அளிப்பது. அதையே நீங்கள் மறுக்கிறீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2026 தேர்தல் நிச்சயம் பாடம் போட்டும் சொல்கிறீங்க. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்ட மூத்த கல்வியாளர் திரு பக்ரிசாமி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அதே போல மற்றொரு கல்வியாளர் திரு அரவிந்த் கிருஷ்ணா அவர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இனிய மொழியாக கலந்து கொண்ட வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி சரவண பெருமாள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.